வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மோதல் முற்றிவிட்டது, கட்சி உடைகிறதான்னா ஓரளவுக்கு உடைகிற மாதிரி தான் தெரியுது. அதற்கு நடுவில் எடப்பாடியுடன் பேசினாரா ராமதாஸ், இது ஒரு புதிய செய்தியாக இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடக்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறத பற்றி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா மாறி மாறி கூட்டணி வைப்பாங்க. முதல் நாள் வரைக்கும் ரொம்ப கேவலமாக திட்டுவாங்க, அடுத்த நாள் போய் கூட்டணிக்கு போவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்காது. யார் அதிகமாக காந்தியை கொடுக்குறாங்களோ, யார் அதிகமாக தொகுதியை கொடுக்குறாங்களோ அவங்களோட போய் சேருவாங்க. இது பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சி மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் ஐயா அவர்களுடைய கடந்த காலத்தை பார்த்தால் தலித் ஒற்றுமைக்காக அவர் போராடியதாகட்டும், தலித் பிணங்களை அவரே சுமந்து வன்னிய மக்களுடைய குடியிருப்பெல்லாம் கொண்டு புதைத்த விஷயமாகட்டும், அதாவது தமிழ் குடித்தாங்கி அப்படின்னு அவருக்கு திருமாவர்கள் ஒரு பட்டமே கொடுத்தாரு. இப்படியும் நிறையா விஷயம் பண்ணியிருக்காரு. பல அரசியல் விஷயங்கள் அவருடைய நுணுக்கமான பார்வையை பார்த்து நானே வியந்து போயிருக்கேன். உண்மையிலே சொல்கிறோம், ஐயாவை நம்ம பல விஷயங்களில் விமர்சித்தாலும் அந்த பட்ஜெட், நிழல் பட்ஜெட் ஆகட்டும், பசுமையாக அவர் அந்த வேளாண்மைக்கு ஒரு பட்ஜெட் போடுறதாகட்டும், பல விஷயங்கள் அவருடைய நீங்கள் அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த அறிக்கை. அதாவது நீங்கள் அந்த ஈஸியாக அது அவருக்கெல்லாம் வேலை இல்லைன்னு சிஎம் சொன்னார்ல, அதுவும் தப்பு. சிஎம் பற்றி அவர் சொன்னதும் தப்பு. ஏன்னா ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒருத்தர் ஒருமையில் இவர் ஐயா ராமதாஸ் பேசுனதும் தப்பு. அப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் முரண்பாடுகளின் மொத்த உருவம். அவர் அந்த கட்சியை வளர்த்தாரு, பாடுபட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு, எல்லாம் ஓகே தான். ஆனால் என்ன சிக்கலாச்சு, ஒரு மாநாட்டை போட்டு நாங்கள் என் அப்பா பையன் சண்டையை இன்னும் மோதல் பெருசாச்சு அப்படிங்கிறத ஊருக்கு சொல்லிட்டு இருக்காரு. தன்னுடைய கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த நடவடிக்கை அந்த கட்சிக்கே 7.5 முடிஞ்சு போச்சு. இப்போ அதனுடைய அடுத்த பரிணாமம் தான் இன்றைக்கி அன்புமணிக்கு மேலும் சிக்கல். ஏற்கனவே நமக்கு தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு தெரியும், ஆரம்பித்து தனியாக நின்னார், வாழப்பாட்டு ராமமூர்த்தி கூட கூட்டணி போட்டார். ராஜீவ் காங்கிரஸ் எனக்கு நல்லாவே தெரியும். எங்கிட்டேயே வாழப்பாட்டு ராமமூர்த்தி சொன்னது பத்திரிகையில் வந்துருச்சு. என்ன சொன்னார், அதாவது ஐயா டாக்டருக்கு நான் தான் டெல்லிக்கு டிக்கெட்டே எடுக்க தெரியாது, நான் தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தேன்னார். இன்னொன்று, ஐயா ராமதாஸுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவர் வாழப்பாட்டு ராமமூர்த்தி இல்லைன்னா இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைங்கிற அளவுக்கு தான். ஏன்னா எனக்கு தெரியும், நெருக்கடியான காலகட்டத்தில் வாழப்பாட்டு ராமமூர்த்தி அந்தளவுக்கு துணை புரிஞ்சார். வாழப்பாட்டு ராமமூர்த்தியெல்லாம் போனதுக்காக அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஐயா ராமதாஸ் என்ன பண்ணுறாரு, ஐக்கிய முற்போக்கு தேவகவுட ஆட்சி கவிழ்ந்து அதுக்கு அடுத்த ஆட்சி, அதாவது நம்ம ஜெயலலிதா அம்மா ஒரு கூட்டணி போட்டாங்க, மெகா கூட்டணி. ஜெயலலிதா அம்மா, ராஜீவ் காங்கிரஸ், அதாவது நம்ம வாழப்பாட்டு ராமமூர்த்தி, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, இவங்களெல்லாம் போட்டு 31 சீட்டு வந்தாங்க. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடச்சி. அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாழ்க்கையில் ஏற்றம் தான். திமுகவோட கூட்டணி வைக்கிறது, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது, திமுகவோட 2019 பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் 2 கூட்டணி மாறுறாரு. அப்போ இங்கே அங்கே மாறி 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 கூட்டணி வைக்கிறார். அப்படியே போயிட்டு இருக்கும்போது 2013 ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்கும்போது அவரை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறார். சொல்லி என்னை சிறைபிடிக்க முடியுமா, நாங்கள்லாம் யார் தெரியுமா, 1987 எம்ஜிஆர் இருக்கும்போதே நாங்கள் மரத்தை வெட்டி இடஒதுக்கீடு பெற்று தந்தோம், எங்கள் மீது கை வைத்தால் தமிழ்நாடே கொந்தளிக்கும்னாரு. ரைட்டுப்பா, தமிழ்நாடு கொந்தளிக்கும், உன்னை நீ வேறு அரெஸ்ட் பண்ணுங்கிற, அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்பா டாக்டர்னு சொல்லிட்டாங்க ஜெயலலிதா அம்மா. அவர் தான் ரொம்ப அரெஸ்ட் பண்ணிப்பார் அப்படி என்னமோ சொல்கிறாரு, தமிழ்நாடு என்னமோ கொந்தளிக்குங்கிறார். என்ன தான் கொந்தளிக்குதுன்னு பார்ப்போம், தூக்கி உள்ளே வச்சுருங்கன்ட்டார். தூக்கி உள்ளே வச்சு அதுக்கப்புறம் அவங்க மனைவி எங்கள் கணவருக்கு சுகர் பிபிலாம் இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் விட்டாங்க ஜெயலலிதா அம்மாட்ட மோதி. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படி வந்துட்டு இருக்க கிராஃபில் நடுவில் பெரிய தேக்கம். பையனை என்றைக்கு தலைவராக்கினாரோ அன்னையிலேருந்து கட்சி முடியாது, உருப்படாமல் போச்சு. ஏன்னா எது ஜெயிக்கக்கூடிய கட்சி இடமோ எந்த கூட்டணியோ அதில் போய் சேர மாட்டாங்க அன்புமணி. ஐயா ராமதாஸ் ஒவ்வொரு தேர்தலையும் இப்போ கூட்டணி மாறி மாறி ஜெயிச்சது காரணம் அவருக்கு மக்களுடைய பல்ஸ் தெரியும். அன்புமணிக்கு பல்ஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவருக்கு விளையாடுறது இந்த வேலை தான் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஐயா அன்புமணிக்கும் டாக்டருக்கும் ஒரு பெரிய ஒரு பனிப்போர் வந்துச்சு. முகுந்தனை உள்ளே கொண்டு வந்தது, தன்னுடைய அக்கா பையனை கொண்டு வந்தது அன்புமணிக்கு பிடிக்கல. மகன், குடும்பம், மருமகள் இவங்கெல்லாம் ஒரு கோஷ்டி, இந்த பட்சம் மகள் அந்த பக்கம் ஒரு கோஷ்டி. இது பணம் அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துல நடக்கும், இங்கே அதிகமாக நடக்குது. இதை நமக்கு எல்லா விஷயம் என்னன்னா, 87 வயசில் என்னை கிழவன் நினச்சிட்டிங்களா,
கூட்டணியெலாம் நான் நீ முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறத பார்த்தா அன்புமணி தான் சொல்கிறாரு. கண்ணு அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் அன்புமணி தான். அன்புமணியை மேடையில் வச்சுக்கிட்டு அன்புமணியை விளாசி தள்ளிட்டார். உடனே அன்புமணி ஆட்கள் திரும்ப அடுத்த நாள் சமூக ஊடகங்களில் ஓய்வு பெறுங்கள் ஐயா அப்படின்ட்டு அவங்க. மோடி இப்போவும் சொல்கிறோம், நீங்கள் வந்து ஐயா ராமதாஸை நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. வெளியில் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்க, இல்லை ஐயா வந்து திமுக கூட்டணிக்கு ஆசைப்படுறாரு, அன்புமணி அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஆசைப்படுறாருன்னு. ஐயாவுக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியாமையாக இருக்கும். திமுக கூட்டணியில் நம்ம போனால் ஸ்டாலின் நம்மளை ஏற்றுக்குவாரா? சார் அப்படியே திமுக கூட்டணிக்கு போனால் விசிகா இருக்குது, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா? திரும்பவே ஒத்துக்கிட்டோம், ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா? ஐயாவுக்கு தெரியாமையே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏங்க அவர் அது மறுபடியும் சொல்லிட்டோம்ல, அவரை பற்றி நீங்கள் 1000 விமர்சனம் சொன்னாலும் இந்த ஷார்ப்பாக கணிக்கிறதுலலாம் அவரெல்லாம் மிஞ்ச முடியாது. நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள். போன தேர்தலில் அவர் கடைசி வரைக்கும் அதிமுக கூட்டணியில் தான் பேசிகிட்டு இருந்தார். சி வி சண்முகத்தோட கடைசி நேரத்தில் குட்டை கிளப்புனது ஐயா அன்புமணி தான். நைட்டு சி வி சண்முகம் என்ன சொன்னார், நைட்டு வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. காலையில் பிஜேபி கூட்டணிங்கிறாங்க. போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் கூட்டணி போட்டிருந்தா ஒரு 7-8 சீட்டாக ஜெயிச்சிருப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 2-3 ஜெயிச்சிருக்கும். அதை கெடுத்து விட்டது ஐயா அன்புமணி தான். அப்போ தான் பையனுக்கு மேட்ரு தெரியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். பையனுக்கு மேட்ரு தெரியல என்ன பண்ணணும், ஒதுக்க வைக்கணும், அவ்வளோதான். அதனால தான் பேரனை கொண்டு வர்றாரு. இதை வந்து அன்புமணியால் தாங்க முடியல. ஆதரவாளர்களை விட்டு உடனே ட்விட்டர்லாம் வசப்பாடுறது, ஐயாவே ஒதுங்கி விடுங்கள், அப்படி விடுங்கள். மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் ராமதாஸ் அவர்களை அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. என்றைக்கு பையனை வந்து தலைவர்லாம் நீ இல்லைப்பா நான் தான்ப்பா தலைவர் அப்படிங்கிறாரோ, இன்றைக்கும் அவருக்கு அவர் கெட்ஸோடு இருக்கார். அப்போ அவரை வந்து சீண்டி பார்க்குறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வர தகவல் இல்லைங்க, நம்மளும் அதை உறுதியாக நம்புகிறோம். அவருக்கு நல்லா தெரியும் திமுக நமக்கு வேலைக்கு ஆகாது, நம்மளை வந்து ஏற்றுக்காது, அங்கே போச்சுன்னா ஓட்டு டிரான்ஸ்ஃபரும் ஆகாது, வன்னிய மக்களும் திரும்பவும் ஒரே கூட்டணியில் இருந்தால் பட்டியலின மக்களுடைய வாக்குகள் வன்னியருக்கு போகுமே ஒழிய வன்னிய வாக்குகள் பட்டியலின மக்களுக்கு ஓட்டுக்கு போகாது. அது எனக்கு தெரியும், ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால் அவருடைய கணக்கு எடப்பாடியாகத்தான் இருக்கும். இப்போ நம்ம லேட்டஸ்ட் தகவல், எடப்பாடிக்கிட்டே பேசிட்டாரு. எல்லோரும் நினைப்பாங்கல்ல, ரைட்டில் இண்டிகேட்டர் போடுறது ரைட்டில் போவாங்கன்னு, ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் போடுறவர் தான் ஐயா. ஐயாவை குறைத்து மதிப்பிட முடியாது, மறுபடியும் சொல்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, அப்பா பையன் சண்டை இவ்வளோ வெளிப்படையாக தெரிஞ்சு இவ்வளோ மக்கள் அங்கே போகிறாங்களே, அவங்களை என்ன பண்ணுறது, அதிகம் ஆதரவாக பேசுகிறாங்களே, அவங்களெல்லாம் என்ன தான் பண்ணுறது? அதுவும் அன்புமணி பேசுகிறதுலாம் ஓவர் ஐயோ என்ன பேச்சு அன்புமணி. மக்கள் வந்து அந்த சாலையை பயன்படுத்தக்கூடாது, எங்கப்பா உங்கள் வீட்டுவாடா என்ன பேசிகிட்டு இருக்காரு அன்புமணின்னு இன்னும் புரியல. அன்புமணியோடைய அதான் சொல்கிறேன், அரசியலுக்கு சிறி கூட தகுதி இல்லாதவர் தான் அன்புமணி. உண்மையிலே சொல்கிறோம். எதுக்கு அவருக்கு எம்பின்னு தெரில. வக்பு வாரிய சட்டம் வருது, உங்கள் அப்பா வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, உங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ஒரு வாரத்தில் நடக்குது பார்லிமெண்ட்டில் கூட்டம், நீங்கள் கூட்டத்துக்கே போகல, அப்புறம் எதுக்குப்பா உங்களுக்கு எம்பி கேட்டால் வாய்க்கிலேயே பேசுகிறீங்க. இன்னும் இன்னுமோ இவர் ஏதோ அதாவது இந்தியாவிலே யாருக்கும் படிக்கலை, இவர் மட்டும்தான் படிச்சிருக்காரு. இன்னொன்று ஆண்ட பரம்பரை வன்னியர்கள் அதை பண்ணார், இது மற்ற அடுத்த கம்யூனிட்டி எரிச்சல் வருமா வராத என்ன பேசுகிறாரு இவர், நம்ம ஒன்றுமே புரியல. அன்புமணி அவர்கள் வந்து ஒரு படித்தவர் பண்பட்டவர் மாதிரியே பேசுகிறாரு. அது அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இப்போ தான் யோசிக்கிறேன். நல்ல வேலைப்பா இவரெல்லாம் சிஎம் ஆகல தமிழ்நாட்டுக்கு. இவர் தமிழ்நாட்டில் எந்த காலத்துலையும் சிஎம் ஆக மாட்டார்னு வச்சுக்கோங்க. இவர் இப்படியே இருந்தால் கட்சி முடிஞ்ச உருப்பட்ட மாதிரி தான். மற்றபடி அப்பா பையன் சண்டை, இந்த கூட்டணி, அப்பா வந்து திமுக கூட்டணி விருப்பப்படுறாரு, அன்புமணி பிஜேபி கூட்டணிங்கிறாங்க, அது இல்லைன்னு நம்ம உறுதியாக நினைக்கிறோம். கூட்டணி இல்லைங்க, வேறு ஏதோ மேட்டராக இருக்கும். நம்ம நினைக்கிறதுனா முகுந்தனை கொண்டு வராரு, இவருக்கு எதுவும் பிடிக்க மாட்டேது. நான் ஒருத்தராம் பவர் சென்டர் நினைக்கிறாரு, அதாவது வாரிசு அரசியல்னு சொல்லிடுவாங்களாம். அது அன்புமணி சொல்கிறாரு, முகுந்தனை கொண்டு வந்தா உங்கள் பொண்ணு அவங்க மனைவி தானே இப்போ நீங்கள் தருமபுரியில் எடுத்துறீங்க, அப்போ மட்டும் வாரிசு இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். உங்கள் பொண்ணை இப்போ முன்னிறுத்துறீங்களே, அது வாரிசு இல்லையா? என்ன பண்ணுறது? பாட்டாளி முடிச்சு தொண்டர்கள் நினச்சா தான் கஷ்டமாகுது. ஏன்னா இவங்க 2 பேரும் அப்பாவும் பையனும் இந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்களே, இதையும் நம்பி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும்போது அதை நம்ம என்ன தான் பேசுகிறது நமக்கு புரியல. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாத்த பற்றியும் பேசுகிறோம், இதை பற்றி பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.